மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் வரப்போறாரு. உச்சமான 2ஆம் இடத்தில் குரு பகவான் வரப்போ, நீங்க யாருக்கிட்ட என்ன வாக்குகள் குடுத்தீங்களோ, அந்த வாக்கெல்லாம் நீங்க நிறைவேத்த போறீங்க. உங்கள தவறுதலா புரிஞ்சுகிட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் உங்கள தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் மீண்டும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. அதாவது யார் விலகிட்டாங்களோ மீண்டும் வந்து சேர்ந்துடலாம். அப்ப என்ன அர்த்தம்? பழைய சந்தோஷங்கள் உங்களுடைய லைஃப்ல திரும்ப வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம். குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். திருமணம் பேச்சுக்கள் நகர ஆரம்பிக்கும். நல்ல மாற்றங்கள் வரும். குழந்தைக்காக வெயிட் பண்றீங்களா? குழந்தைக்கான யோகங்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் குரு பகவான் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அவர் 6, 8, 10ஆம் இடத்துடைய பார்வைகள் பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது நம்மளுடைய ரோகஸ்தானம். எதிரிகள். எதிரிகள் எல்லாம் வீக் ஆயிடுவாங்க. உடம்புல பிரச்சனைகள் பாடாப்படுத்திட்டு வந்திருக்கும். நெறைய செலவுகள் செஞ்சிருப்பீங்க. ஒரு 2, 2 1/2 வருஷமா. அதெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிரும். மன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த பயம் எல்லாம் இப்போ விலகப் போகுது. 10ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. 10ல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதால, தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நெனைச்சா மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க தொழில ஆரம்பிக்கலாம். ஓவரால் இது உங்களுக்கு சூப்பரான டைம். ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. 4 காசு சேர்க்கணும். காசு சேர்க்கறதுக்கான வருஷம் இது. வாழ்த்துக்கள். உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும் குரு பகவான போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. வீடு, நிலம் வாங்கும் யோகங்கள் கிடைக்கும். திருமணம் தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வாழ்த்துக்கள்.